வேணுகோபால்கிட்ட 18 இடங்களில் இப்ப புதுச்சேரியில போட்டியிடணும் காங்கிரஸ் வலியுறுத்தி இருக்காங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, அது அவங்க கட்சி சார்பா கேட்டிருக்காங்க. நாங்க எங்க கட்சி சார்பா 30 தொகுதி தான் நான் கேட்பேன். எங்க கட்சி எங்க தொண்டர்களுக்கு நாங்க உற்சாகப்படுத்தல. அதை உற்சாகப்படுத்துறதுக்கு எல்லாம் கேட்கலாம். முடிவெடுப்பது என்பது தலைமை தான். எல்லாரும் தமிழ்நாட்டில் புதுச்சேரியில எங்க போனாலும் எல்லாரும் கேட்கறது இதுல தமிழ்நாட்டில் முதலமைச்சர் செய்கிற திட்டங்கள்லாம் எங்களுக்கு வேணும். அதை எல்லாரும் எதிர்பார்க்கிறாங்க, எல்லாரும் கேட்கறாங்க. ரேஷன் கடையில் நான் பேசும்போது சொன்னேன், ரேஷன் கடையே இல்லாத பாண்டிச்சேரி இருக்குது எங்களுக்கெல்லாம். இந்த ஊர்ல ரேஷன் கடையில் 60 வயசுக்கு மேல இருக்கிறவங்க ரேஷன் வீட்டை கொண்டு போய் கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னாரு. சாதாரண மக்களே கேட்கறாங்க. ஆகவே அவங்க தமிழ்நாட்டில் முதலமைச்சர் செய்கிற திட்டங்கள்லாம் இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலத்தோடும் பின்பற்றுகிற திட்டமாக தான் எல்லாம் இருக்குது. அது புதுச்சேரியில் வேணும்ன்றாங்க. இது தமிழ் மண்ணா இருக்கிறதால, எங்க ஊரா இருக்கிறதால இங்கேயும் அந்த திட்டங்கள் வரணும். நான் சொல்றது 30 தொகுதி இணைக்கலாம் எனக்கு ஆசை, இவருக்கு ஆசை. இவங்க ஆசையெல்லாம் ஒன்றும் இல்லை. தலைவர் தான் முடிவெடுக்கும். எங்க தலைவர் தான் முடிவெடுக்கும். அதாவது சொன்ன மாதிரி எப்படி சொன்ன மாதிரி கேசி வேணுகோபால் காங்கிரஸ் பொதுச்செயலர் அவர் சொன்னார், மற்றவங்க சொல்றது எதையும் கேட்காதீங்க. நாங்க முதலமைச்சரை சந்திச்சு நாங்க பேசி முடிவெடுப்போம். எத்தனை சீட்டு எத்தனை யார் இருக்கீங்க இதை முடிவெடுப்போம் அப்படின்னு அவரே சொல்லிட்டாங்க. அதனால மற்றவங்க யார் சொல்றதையும் நம்ம எடுத்துக்க போகிறோம். தேமுதிக கூட்டணிக்கு வந்திருக்காங்க, எப்படி இருக்கணும்? இவங்க ஒரு மகிழ்ச்சி தான், வரவேற்கக்கூடிய ஒன்று தான். எதிர்கட்சிகள் விஜயகாந்தோட ஆன்மா மன்னிக்காது திமுக கூட்டணி வச்சது. அவங்க கட்சி அரசு திமுக எதிர்த்து தான் அப்படின்னு ஒரு கருத்துக்கள் எதிர்கட்சிகள் சொல்றாங்க. எப்படி பாக்குறீங்க? எதிர்கட்சிகள் அதெல்லாம் அந்த பொருட்டாவே எடுத்துக்கூடாது. அவங்களுக்கு இருக்கிற ஆதங்கம் தான். அவங்க தானே இவ்வளவு நாள் அந்த அம்மாவோட போய் பேசியிருந்தாங்க, டெய்லி போய் பேசினாங்க, டெய்லி அலைன்ஸ் பேசியிருந்தாங்க. வரலன்னு இந்த ஆதங்கத்தை வெளியே சொல்லி ஆன்மா மன்னிக்காது. ஏன்னா உங்களுக்கு எதிர்பார்த்தா ஒரு அந்த கட்சி அந்த கொள்கைக்கு அவர் விஜயகாந்த் திமுகவில் இருந்தவர், திமுகவில் ஒரு பொறுப்பில் இருந்தவர். அவர் எங்க இயக்கத்தை எங்க பிறட்டவர். அதனால இவங்க சொல்றதுலாம் தப்பு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.